हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। समस्तकल्याणगुणाभिरामं रमादिवासं रमणीयगात्रं सशङ्खचक्रं जगतां शरण्यं श्रीवेङ्कटेशं शरणं प्रपद्ये। நம்ம படிச்சுட்டு இருக்கிறது 35வது அத்தியாயம். அது வெங்கடாச்சல மகாத்மியத்துல 2வது அத்தியாயம். அதுல இப்போ 11வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். 11வது ஸ்லோகத்தை ஒரு தடவை படிச்சுட்டு 12க்கு போய்க்கலாம். नृत्यन्ति कूदन्ति वदन्ति हर्षात् शिखण्डिनस्तत्र विकाशुकाश्च गान्धर्वविद्यासु निजस्वभावात् प्रवीणताम् अत्र निदर्शयन्ति. இந்த இடத்துல அந்த சேஷாச்சலத்தை வர்ணிச்சுட்டு இருக்கா. அந்த வர்ணனையில மயில்கள் ஆடுறது, கிளிகள் கூவுறது, கிளிகள் எல்லாம் பேசிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த காந்தர்வ வித்யால தன்னுடைய எக்ஸ்பர்டைஸ காமிச்சுட்டு இந்த பட்சிகள்லாம் இருக்கு அப்படிங்கறதோட போன வாட்டி நிறுத்திருக்கோம். இப்ப அடுத்தது அந்த டிஸ்கிரிப்ஷன் கண்டினியூ ஆகுது. व्याघ्राश्च सिंहाः हरिणाश्च तत्र क्रीडन्ति गावो महिषाश्च कीशाः परस्परं प्रेम विचेष्टितेन उष्णुप्रजात्वं च निरूपयन्ति. व्याघ्राश्च सिंहाः हरिणाश्च तत्र क्रीडन्ति गावो महिषाश्च कीशाः परस्परं प्रेम विचेष्टितेन उष्णुप्रजात्वं च निरूपयन्ति. व्याघ्राः च व्याघ्राश्च विसर्ग संधि. सिंहाः हरिणाः அந்த இடத்துல விசர்க லோபமா இருக்கு. सिंहाः हरिणाः च तत्र क्रीडन्ति गावः महिषाः. गावः विसर्ग ओकारமா இருக்கு. गावः महिषाः च இந்த இடத்துல சகாரம், சகாரத்துக்கு முன்னாடி வரதுனால விசர்க ஷகாரமா இருக்கு. कीशाः परस्परं प्रेम विचेष्टितेन विष्णु प्रजात्वं च निरूपयन्ति. व्याघ्राः च सिंहाः हरिणाः च तत्र क्रीडन्ति गावः महिषाः च कीशाः परस्परं प्रेम विचेष्टितेन विष्णु प्रजात्वं च निरूपयन्ति. எல்லாம் விசர்க சந்தி ஃபுல்லா. இப்போ இதுக்கு பதபரிச்சயம் பண்ணணும்னாக்கா व्याघ्राः च सिंहाः हरिणाः च गावः महिषाः च कीशाः परस्परं प्रेम विचेष्टितेन क्रीडन्ति विष्णु प्रजात्वं च निरूपयन्ति. இந்த இடத்துல திருமலையில பெருமாளோட சாநித்தியம் இருக்கிறதுனால எல்லாம் பிரகிருதியில விருத்தமா இருக்கக்கூடிய விருத்த சுபாவத்தை உடைய மிருகங்கள்லாம் கூட ஒத்துமையா இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல காட்டுறா. வியாக்ராஹ புலிகள், சிம்ஹாஹ சிங்கங்கள், ஹரிணாஹ மான், தத்ர அங்கு அந்த திருமலையில், அப்புறம் வேற இதெல்லாம் காவஹ பசுக்கள், மகிஷாஹ அந்த எருமைகள், கீஷாஹ கீஷாஹானா மங்கீஸ்னு அர்த்தம், இல்லைன்னா பேர்ட்ஸ்னு அர்த்தம். சாமான்யமா எல்லா பேர்ட்ஸும் ரெண்டு அர்த்தமும் உண்டு கீஷாங்கிறதுக்கு. இது எல்லாமே பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று மியூச்சுவலி
பிரேம விசேஷ்டிதேன கிரீடந்தி. ஒரு பிரேமையினால வர ஆக்ஷனோட விசேஷ்டிதம்னு அவ பண்ற அந்த ஆக்ஷன்ஸ்லாம் அது வந்து பிரேமையோட இருக்கு. இப்போ புலியும் மானுன்னு பார்த்தாக்கா அது புலி மான் அடிச்சு சாப்பிடுறது இல்ல, பரஸ்பரம் இது எல்லாமே ஒன்றுக்கொன்று ஒரு பிரேமையோட சேஷ்டிதங்களோட இருக்கிறதாக கிரீடந்தி விளையாடுகின்றன. சோ அதனால அந்த மாதிரி விளையாடுறதுனால என்ன ஆகுது, விஷ்ணு பிரஜாத்வம் நிரூபயந்தி, தான் எல்லாம் எல்லாருமே வந்து விஷ்ணுனுடைய பிரஜைகள் அப்படிங்கிற தன்மையை அவ வந்து ஊர்ஜிதப்படுத்துறா, நிரூபிக்கிறா, அத காமிச்சுக்கிறா. நிரூபயந்தி அதை ப்ரூவ் பண்றா, நாங்கெல்லாம் விஷ்ணுவோட பிரஜைகள், அதனால சண்டை போட்டுக்க மாட்டோங்கிற மாதிரி. ஸ்ரீ அண்ணாவோட யுகல சதகத்துல கூட இந்த மாதிரி ஒரு கீர்த்தனை வரும், சர்வம் பிரேமமயம் பிருந்தாவனேன்னு வியாக்ராஹா தேனுபிஹி சஹ கிரீடந்தி. அந்த மாதிரி வரிசையா எதெல்லாம் விருத்தமா இருக்குமோ பிரகிருதியில அதெல்லாம் ஒன்றுக்கொன்று சேர்ந்து விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி பிருந்தாவனத்துல. இப்ப இங்க நம்ம திருமலையிலயும் அதே மாதிரி சொல்றான். சோ வியாக்ராஹா புலிகள், சிம்ஹாஹா சிங்கங்கள், ஹரிணாஹா மான்கள், காவஹா பசுக்கள், மகிஷாஹா எருமைகள், கீஷாஹான வானரங்கள்னு வச்சுக்கலாம், பேர்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று பிரேம விசேஷ்டிதேன ஒரு பிரேமையோட இருக்கிறதுனால, பிரேமையினால வர சேஷ்டிதத்தினால் கிரீடந்தி அதோட விளையாடுகிறார்கள். along with அந்த gestures which arise out of பிரேம விளையாடுகின்றனர். கிரீடந்தி hence அதனால இந்த மாதிரி விளையாடுறதுனால விஷ்ணு பிரஜாத்வம் நிரூபயந்தி, எல்லாருமே வந்து விஷ்ணுனுடைய பிரஜைகள் ஸ்வஜனங்கள்ங்கிறத காமிச்சுக்கிறா. எல்லாருக்குமே வந்து பெருமாள் தான் சுவாமிங்கிறதுனால இப்ப புலி வந்து மானை பார்த்ததுன்னா அந்த மானுக்கும் பெருமாள் தானே சுவாமிங்கிறதுனால அது வந்து அடிச்சு சாப்பிடுறது இல்லை. சோ எல்லாம் விஷ்ணுவோட பிரஜைகள்ங்கிறதுனால எல்லாரும் ஒத்துமையா இருக்கா. இப்ப இந்த இடத்துல சொல்லணும்னாக்கா ராதிகா லட்சுமி நாராயணன் மேடம் சொல்லுங்க. हरि ओम्। अहं वदामि वा इति पृष्टम्। पदपरिचयं कर्तुं वा? परिचयं प्रयत्नं करोमि वा? कुरु। अस्तु। व्याघ्राः, सिंहाः, हरिणाः, महिषाः, कीशाः सर्वे अकारान्त पुल्लिङ्ग शब्दानां बहुवचनं। प्रथमा विभक्ति बहुवचनं। च अव्ययं, तत्र अपि अव्ययं। गावः गो शब्दस्य प्रथमा बहुवचनं। गौः गावौ गावः। क्रीड धातु क्रीडन्ति प्रथमपुरुष बहुवचनं क्रीडन्ति। परस्परम् अव्ययं। प्रेम्णा विचेष्टितं प्रेम विचेष्टितं तेन प्रेम विचेष्टितेन। विष्णु प्रजात्वं विष्णोः प्रजा विष्णु प्रजा तस्य भावः विष्णु प्रजात्वम्। प्रजात्वं तत्र तस्य विग्रहवाक्यम् उक्त्वा विष्णुपदस्य अनन्तरं योजनं। प्रजाः भावः प्रजायाः भावः प्रजात्वं। विष्णोः प्रजा विष्णु प्रति प्रजायाः भावः कथं भवति? अथवा विष्णोः प्रजाः विष्णौ இல்ல இப்படியே சொல்லிடலாம். விஷ்ணோஹோ பிரஜாः விஷ்ணு பிரஜாः விஷ்ணு பிரஜானாம் பாவः விஷ்ணு பிரஜாத்வம் ததேவ சாது.
च अव्ययं निरूपयन्ति धातु रूप वा धातुः अहं वदामि अनन्तरं वदामि लट्लकारः प्रथमपुरुषः एकवचनं बहुवचनं बहुवचन ஒரு தடவை ஸ்லோகத்தை படிச்சுடுறீங்களா அப்படியே व्याघ्राश्च सिंहा हरिणाश्च तत्र क्रीडन्ति गावो महिषाश्च कीशाः परस्परं प्रेम विचेष्टितेन विष्णुप्रजात्वं च निरूपयन्ति அடுத்தது 13வது ஸ்லோகம் भृगुर्वसिष्ठोऽपि च नारदश्च मृकण्डुसूनुर्भगवान् शुकश्च तथैव मन्ये मुनयश्च सर्वे स्ववासमिच्छन्ति गुहासु नित्यम् भृगुर्वसिष्ठोऽपि च नारदश्च मृकण्डुसूनुर्भगवान् शुकश्च तथैव मन्ये मुनयश्च सर्वे स्ववासमिच्छन्ति गुहासु नित्यम् भृगुः वसिष्ठः अपि च नारदः च मृकण्डुसूनुः भगवान् शुकः च तथा एवम् अन्ये मुनयः च सर्वे स्ववासम् इच्छन्ति गुहासु नित्यम् भृगुः वसिष्ठः अपि च नारदः च मृकण्डुसूनुः भगवान् शुकः च इङ्गे तथा एवम् अन्ये तथा प्लस् एवं वन्दे तथैवं कर्तु वृद्धि सन्धि अन्ये शुकः च मुनयः च सर्वे स्ववासम् इच्छन्ति गुहासु नित्यम् இந்த இடத்துல இந்த குகைகள்ல திருமலையினுடைய குகைகள்ல இந்த பிருகு வசிஷ்டர் சுகர் முதலிய ரிஷிகள்லாம் கூட தன்னுடைய வாசத்தை அங்க விரும்புறா அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஸ்லோகம் பிருகு வசிஷ்டா அப்படி நாரதா ச மிருகண்டுசூனு பகவான் சுகா ச तथा एवं अन्ये सर्वे मुनयः च नित्यं स्ववासं गुहासु इच्छन्ति भृगुः नारदः भृगुः वसिष्ठः नारदः मृकण्डुसूनुः मार्कण्डेयर् सूनुः पुत्रः इत्यर्थः मृकण्डोः सूनुः मृकण्डुसूनुः सो मार्कण्डेयर् भगवान् शुकः च इव एल्लारु तथा एवं अन्ये तथा इव्वारे एवं अन्ये सर्वे मुनयः வேறு மற்ற எல்லா முனிவர்களும் கூட நித்தியம் எப்பொழுதும் ஸ்வவாசம் தன்னுடைய வாசத்தை குஹாசு இச்சந்தி குகைகளில் விரும்புகின்றனர் their desires of the having their residence in the caves of திருமலை இந்த முனிவர்கள்லாம் பிருகு வசிஷ்டர் எல்லாருமே सो भृगुः वसिष्ठः नारदः मृकण्डुसूनुः भगवान् शुकः च तथा एवम् अन्ये तथा इव्वारे एवम् अन्ये मुनयः बाकी सर्वे मुनयः எல்லா முனிவர்களும் ஸ்வவாசம் தன்னுடைய வாசத்தை குஹாசு நித்தியம் இச்சந்தி நித்தியமாக தன்னுடைய வாசத்தை குகைகளில் விரும்புகின்றனர் இதுக்கு இப்ப பதபரிச்சயம் பண்ணணும்னாக்கா பிருகுஹு அது குருஹு மாதிரி உகாராந்த புல்லிங்கம் பிரதம விபக்தி ஏகவச்சனம் வசிஷ்டஹாங்கிறது ராமஹா மாதிரி அப்பிங்கிறது அவ்யயம் ச அவ்யயம் நாரதஹா ராமஹா மாதிரி சங்கிறது அவ்யயம் மிருகண்டு சூனுஹு
அதுக்கு மிருகண்டோஹோ சூனுஹு சொல்லியாச்சு. மிருகண்டுவினுடைய புத்திரர் சூனுஹுங்கிறதுனால அதுவும் குரு சப்தம் மாதிரி. भगवान भगवत शब्द तकारांत प्रथम विभक्ति एकवचनम भगवान भगवन्तौ भगवन्तः वர शब्दம். शुकः च शुकःங்கிறது ராம சப்தம் மாதிரி, சங்கிறது அவ்யயம். ததா ஏவம் அதெல்லாம் அவ்யயங்கள். அந்யேங்கிறது அந்யஹா அன் சர்வஹா சர்வௌ சர்வே வருது இல்லையா, அந்த மாதிரி அந்யஹா அந்யௌ அந்யே சர்வநாம சப்தம், அந்யத் சப்தம் அது. முனயஹாங்கிறது முனிஹி முனி முனயஹ முனி சப்தம் இகாராந்த முனி சப்தம், அதோட பிரதமா விபக்தி பகுவச்சனம். சர்வேங்கிறது சர்வ சப்தம், அதோட புல்லிங்க ரூபத்துல பிரதமா விபக்தி பகுவச்சனம். சர்வஹ சர்வௌ சர்வே. ஸ்வவாசம் தன்னுடைய வாசத்தை விரும்புகின்றனர், அதனால இந்த இடத்துல துத்தியா விபக்தி வந்திருக்கு. இச்சந்திங்கிறது லட்லகாரம் பிரதம புருஷ பகுவச்சனம். குஹாசுங்கிறது குஹா சப்தம், ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் ரமா சப்தம், அதுக்கு சப்தமி விபக்தி பகுவச்சனம். ரமாயாம் ரமயோஹோ ரமாசு மாதிரி குஹாசு. அப்புறம் நித்தியம்ங்கிறது அதே. भृगुर वसिष्ठोऽपि च नारदश्च मृकण्डुसूनुर्भगवान् शुकश्च तथैव मन्ये मुनयश्च सर्वे स्ववासमिच्छन्ति गुहासु नित्यम्. ஒரே நிமிஷம். அடுத்தது அப்ராக்ருதம் ஸ்தானமிதம் ஹி நூனம் இமே ஜனாஸ்தே பசுபக்ஷிணஸ்ச. அப்ராக்ருதம் ரூபமுபேத்ய விஷ்ணும் பிரவேசமாத்ரேண பஜந்தி ஹந்த. अप्राकृतं स्थानमिदं हि नूनम् इमे जनास्ते पशुपक्षिणश्च. अप्राकृतं रूपमुपेत्य विष्णुं प्रवेशमात्रेण भजन्ति हन्त. अप्राकृतं स्थानम् इदं हि नूनम् इमे जनाः ते पशुपक्षिणः च प्राकृतं रूपम उपेत्य विष्णुं प्रवेशमात्रेण भजन्ति हन्त. सो जनाः ते जनास्ते वंदिरुक्कु पशुपक्षिणश्चங்கிறது पशुपक्षिणः च வேற எதுவும் சந்தி இல்ல. இப்ப இதுக்கு பார்க்கணும்னாக்கா நூனம் இதம் ஸ்தானம் அப்ராக்ருதம் ஹி इमे जनाः ते पशुपक्षिणः च प्रवेशमात्रेण अप्राकृतं रूपम् उपेत्य विष्णुं भजन्ति हन्त. नूनम् इदं स्थानम् अप्राकृतं हि அதோட ஒரு சென்டென்ஸ். அப்புறம் இமே ஜனாः ते पशुपक्षिणः च प्रवेशमात्रेण अप्राकृतं रूपम् उपेत्य विष्णुं भजन्ति हन्त. இப்ப இந்த இடத்துல அந்த ஹந்தாங்கிறது அலாஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஜெனரலி அந்தோங்கிற அர்த்தம் சொல்லுவோம் ஹந்தாக்கு. இந்த இடத்துல அது ஒரு பாக்ய விசேஷத்தை சொல்ற அவசரத்துல அந்த ஹந்தாங்கிறது சொல்லப்படுறது. ஆஹா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா இங்க அந்தோன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் ஸ்கோப்பே இல்லை. ஏன்னாக்கா என்ன சொல்ல போறான்னா நூனம் டெஃபினெட்லி இதம் ஸ்தானம் அப்ராக்கிருதம் ஹி. இந்த திருமலைங்கிறது இந்த ஸ்தானம் இந்த இடம் அப்ராக்கிருதம், சம்திங் அவுட் ஆஃப் த நார்மல் மண்டேன் வேர்ல்டு. அது திவ்யமானது, அப்ராக்கிருதம், பிரகிருதிக்கு சம்பந்தப்பட்டது இல்ல, திவ்யமா இருக்கு. இமே ஜனாக தே பசு பக்ஷிணஹா ச, இந்த ஜனங்கள் அப்புறம் தே அந்த பசு பட்சிகள் மிருகங்கள் பட்சிகள்லாம் பிரவேச மாத்திரேன
அதுல நுழைஞ்சதுனாலேயே ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் என்டரிங் திருமலை அப்ராக்கிருதம் ரூபம் உபேத்திய ஒரு அவளுக்கும் ஒரு திவ்யமான ஒரு ரூபம் வந்துடுறது, நார்மலா இருக்கிறது இல்ல. விஷ்ணும் பதந்தி, விஷ்ணுவை பதிக்கின்றனர். இந்த பசு பட்சிகளுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி ஒரு அப்ராக்கிருத ரூபம் வந்து விஷ்ணு பஜனத்துல ஒரு சாமர்த்தியம் வந்துடுறதுங்கிறா திருமலைக்குள்ள போனாக்கா. எப்படி மகாபிரபு போகும்போது பிராணிகள்லாம் ஜந்துக்கள்லாம் வந்து சுத்தி திவ்யநாமம் கூட பண்ணி திரும்பாளே, அந்த மாதிரி பசு பட்சிகள்லாம் தான் நார்மலா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது இல்ல. அப்ராக்கிருதம் ரூபம் உபேத்திய அந்த ஒரு திவ்யமான ரூபத்தை அடைந்து விஷ்ணுவை பஜிக்கின்றனர். ஹந்த அப்படி இருக்கே அப்படின்னு அதை ஸ்லாகிக்கிற இதுல ஹந்தங்கிறது சொல்றது. நூனம் இதம் ஸ்தானம் அப்ராக்கிருதம் ஹி, டெஃபினட்டா நூனம் இதம் ஸ்தானம் இந்த இடமானது அப்ராக்கிருதம் ஹி. சோ அந்த நூனமும் சொல்லியிருக்கு, ஹி வேற சொல்லியிருக்கு. சோ எம்பசிஸ் ஜாஸ்தி, டபுள் எம்பசைஸ் இருக்கு இந்த இடத்துல. நூனம் டெஃபினட்டா பிளஸ் இதம் ஸ்தானம் அப்ராக்கிருதம் ஹி, இது அப்ராக்கிருதம் தான், இது திவ்யமானதுதான். இமே ஜனாகா தே பசு பக்ஷிணாச்ச, இந்த ஜனங்களோ இல்லைன்னா அந்த மிருகங்கள் பட்சிகள். பசுனா நம்ம தமிழ்ல பசுமாடை மட்டும் சொல்றோம், ஆனா பசுன்னு சம்ஸ்கிருதத்துல வந்ததுன்னா ஆல் அனிமல்ஸ் இன் ஜெனரல். சோ அந்த மிருகங்கள் பட்சிகள் எல்லாமே வந்து அப்ராக்கிருதம் ரூபம் உபேத்திய, அது எப்படி பிரவேச மாத்திரேன அதை நுழையறதுனாலேயே திருமலையை நுழையறதுனாலேயே ஒரு அப்ராக்கிருதமான திவ்யமான ரூபத்தை அடைந்து விஷ்ணு பஜந்தி, விஷ்ணுவை பஜிக்கின்றனர். இப்ப இதுக்கு பதபரிச்சயம் பண்ணணும்னாக்கா அப்ராக்கிருதம் பிரகிருதி சம்பந்திங்கிறது பிராகிருதம், பிரகிருதிக்கு சம்பந்தப்பட்டது. ந பிராகிருதம் அப்ராக்கிருதம். ஸ்தானம்ங்கிறது நபும்சகலிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அப்ராக்கிருதமும் ஸ்தானத்துக்கு போறதுனால நபும்சகலிங்கம் ஏகவச்சனம் பிரதமா விபக்தி. இதம்ங்கிறது இதம் சப்தம் நபும்சகலிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இதம் இமே இமானி அதோட இதம். ஹி நூனம் இதெல்லாம் வந்து அவ்யயங்கள். இமேங்கிறது அயம் இமௌ இமே, இதம் சப்தம் புல்லிங்க ரூபம், அதோட பிரதமா விபக்தி பகுவச்சனம் இமேங்கிறது. ஜனாஹாக்கு போறது, ஜனாஹாங்கிறது பிரதமா விபக்தி பகுவச்சனம். அப்புறம் தேங்கிறது தத் சப்தம் சஹதௌதே பிரதமா விபக்தி பகுவச்சனம். பசு பக்ஷிணஹாச்ச, அந்த பக்ஷிணஹாங்கிறது வந்து பக்ஷிங்கிறது பக்ஷின் சப்தம், அப்ப அதோட பக்ஷி பக்ஷிணவு பக்ஷிணஹா பிரதமா விபக்தி பகுவச்சனத்துல வருது. இப்ப பக்ஷிக்கு ஏன் பக்ஷின்னு பேருனாக்கா பக்ஷௌ அஸ்ய அஸ்தி இதி பக்ஷி. பக்ஷம்னாக்கா அந்த ரத்தேன்னு அர்த்தம். அந்த பக்ஷங்கள் இருக்கிறதுனால பக்ஷௌ அஸ்ய பக்ஷௌ வரதுனால ஸ்தஹா வரணும். பக்ஷௌ அஸ்ய ஸ்தஹா இருக்கின்றன என்கிறதுனால பக்ஷி. இந்த இடத்துல பசவஹாச்ச பக்ஷிணஹாச்ச பசு பக்ஷிணஹா, அந்த இடத்துல அந்த துவந்த சமாசத்துல பசுவையும் பக்ஷியும் சேர்க்கலாம். பசவஹாச்ச பக்ஷிணஹாச்ச பசு பக்ஷிணஹா. சங்கிறது அவ்யயம். அப்புறம் அப்ராக்கிருதம் சொல்லியாச்சு ஏற்கனவே. பிரகிருதி சம்பந்தி சொல்லிட்டு பிராகிருதம் சொல்லிட்டு ந பிராகிருதம் அப்ராக்கிருதம். ரூபம் உபேத்திய ரூபத்தை அடைந்து. சோ இந்த இடத்துல த்வித்தியா விபக்தி, அதனால இந்த அப்ராக்கிருதமும் த்வித்தியா விபக்தி. வேற அந்த அப்ராக்கிருதம் ஸ்தானம்ல அந்த அப்ராக்கிருதம் வந்து பிரதமா விபக்தி. ஏன்னா இது அப்ராக்கிருதமான ஸ்தானம், இது இந்த அப்ராக்கிருதம்ங்கிறது அப்ராக்கிருதமான ரூபத்தை அடைந்து. சோ இது த்வித்தியா விபக்தி. உபேத்தியங்கிறது வந்து உபசர்க்கம் சேர்ந்திருக்கு. அது வெறும்னா உபசர்க்கம் இல்லாம வந்ததுன்னா இத்வான்னு வரும், துவா பிரத்யம்னா. இங்க உபங்கிற உபசர்க்கம் இருக்கிறதுனால லெபந்தமா அவ்யயமா வந்திருக்கு, உபேத்தியன்னு வந்திருக்கு. விஷ்ணுங்கிறது த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம். பிரவேச மாத்திரேன மாத்திரேனங்கிறது வந்து திருத்தியா விபக்தி. அது வந்து கிளீவ சப்தம் நபும்சகலிங்கம். அதுக்கு அந்த பிரவேச மாத்திரத்தினால்.
அப்புறம் வந்து பதந்திங்கிறது பிரதம புருஷ பகுவச்சனம், ஹந்தங்கிறது அப்படியே. அப்ராக்ருதம் ஸ்தானமிதம் ஹி நூனம் இமே ஜனாஸ்தே பசுபக்ஷிணஸ்ச அப்ராக்ருதம் ரூபமுபேத்ய விஷ்ணு பிரவேசமாத்ரேண பதந்தி ஹந்த. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய அந்த சுகந்தமான காற்று அத வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய இந்த ஸ்லோகம். அடுத்தது சம்சேவதே சந்தன விருக்ஷவாயுः சமாகதான் விஷ்ணு விலோகனாய संसारतापं हरतीव सद्यः प्रवेशमात्रेण वृषाद्रिशृङ्गे. संसेवते चन्दनवृक्षवायुः समागतान् विष्णुविलोकनाय संसारतापं हरतीव सद्यः प्रवेशमात्रेण वृषाद्रिशृङ्गे. संसेवते चन्दनवायुः चन्दनवृक्षवायुः समागतान् विष्णुविलोकनाय. இதெல்லாம் எதுவும் இல்ல. संसारतापं हरतीव அது வந்து ஹரதி இவ தீர்க்க சந்தி. हरति प्लस इव हरतीव सद्यः प्रवेशमात्रेण वृषाद्रिशृङ्ग. அங்கெல்லாம் எதுவுமே இல்ல. चन्दन वृक्षवायुः विष्णु विलोकनाय समागतान् संसेवते वृषाद्रिशृङ्गे प्रवेशमात्रेण सद्यः संसारतापं हरति इव. चन्दन वृक्षवायुः विष्णु विलोकनाय சமாகத்தான் சம்சேவதே. அந்த நிறைய சந்தன மரங்கள் இருக்கு. அந்த சந்தன மரத்தினுடைய வாயு அந்த காற்று அது வந்து விஷ்ணு விலோகனாய சமாகத்தான் பெருமாளை பார்க்கணும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஜனங்களை சம்சேவத்தே இந்த வாயு போய் அவளெல்லாம் சேவிக்கிறது. சம்சேவத்தே அவளெல்லாம் சுகப்படுத்துறது. சந்தன விருக்ஷவாயு சம்சேவத்தே கான் சம்சேவத்தே யார சேவிக்கிறது? விஷ்ணு விலோகனாய சமாகத்தான் விஷ்ணுவை பார்க்கணும் என்பதற்காக வந்தவர்களை சேவிக்கிறது. அவ மேல காத்து வீசுறது. ஜில்லுன்னு இருக்கு அந்த சந்தன வாயு. விஷாத்ரி சுங்கே இந்த திருமலையில் பிரவேச மாத்திரேன வெறும் நுழைஞ்சது மாத்திரத்தினால சத்யா உடனே சம்சார தாபம் ஹரதி இவ. இது வந்து இந்த சந்தன விருக்ஷ வாயு வந்து ஆக்சுவலி நம்மளோட அந்த சரீர சம்பந்தமான என்ன தாபம் இருக்கோ அந்த ஹீட் அதைதான் போக்குறது. ஆனா இது வந்து விஷாத்ரி ஸ்ருங்கம்ங்கிறதுனால ஸ்ருங்கனா பீக்கு, அத்ரினா மலை. இந்த விஷ அத்ரி ஸ்ருங்கே இந்த திருமலையில நுழைந்ததுனாலேயே பிரவேச மாத்திரேன நுழைறதுனாலேயே சத்யா உடனே சம்சார தாபம் ஹரதி இவ அது சம்சார தாபத்தையே போக்குகிறதோ அப்படின்னு இருக்கு. அந்த ஹரதி இவ அப்படி சொன்னாக்கா அது வந்து உத்பிரேக்ஷ மாதிரி. அது வந்து சம்சார தாபத்தையே போக்கிடுறதோ இந்த சந்தன வாயு. இந்த வெறும் தாபத்தை மட்டும் சாரீரகமான தாபத்தை மட்டும் போக்காம சம்சாரத்துல என்னெல்லாம் கஷ்டங்கள் உள்ளோ அந்த தாபத்தையும் போக்குறதோ அப்படின்னு இருக்கு. இந்த திருமலையினுடைய சந்தன விருட்சங்களுடைய அந்த காற்றினுடைய சுகஸ்பர்ஷம் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. சம்சேவத்தே அது வந்து சம்ங்கிற உபசர்க்கம் சேர்ந்து இருக்கு. சேவத்தே அது வந்து ஆத்மநேபதி தாது. அதனால சம்சேவத்தே வந்திருக்கு. சேவத்தே, சேவேதே, சேவந்தே.
लट्लकारो प्रथम पुरुष बहु एकवचनम् इங்க संसेवते चंदन वृक्ष वायुः அது வந்து குரு சப்தம் மாதிரி பிரதமா விபக்தி ஏகவச்சனம் चंदन वृक्षाणां वायुः चंदन वृक्ष वायुः समागतान् சம் ஆ ரெண்டு உபசர்க்கம் சேர்ந்திருக்கு அப்புறம் கம்ல தாத்துவோட தப்ரத்தையும் கத வந்திருக்கு அதோட சமாகத சப்தத்தோட द्वितीय विभक्ति बहुवचनम समागतान् விஷ்ணு விலோகனாய அது வந்து விஷ்ணோஹோ விலோகனம் விஷ்ணுனுடைய பார்ப்பது விலோகனம் அது அந்த பார்ப்பதின் பொருட்டு அது சதுர்த்தி விபக்தியில வந்திருக்கு பிளஸ் தஸ்மை போட்டு விஷ்ணு விலோகனாய கொண்டு வந்திருக்கு சோ விஷ்ணோஹோ விலோகனம் விஷ்ணு விலோகனம் பிளஸ் தஸ்மை விஷ்ணு விலோகனாய संसार तापम संसारस्य तापम तापः संसार तापः அது வந்து பிரஸ்தம் संसार तापम द्वितीय विभक्ति एकवचनम அப்புறம் ஹரதிங்கிறது வந்து லட்லகாரஹ பிரதம புருஷ ஏகவச்சனம் இவ சத்யஹ அதெல்லாம் வந்து அவ்யயங்கள் பிரவேச மாத்திரேன அது திருத்திய விபக்தி वृषाद्रि शृंगे वृषाद्रेः शृंगः वृषाद्रि शृंगः प्लस तस्मिन् वंदु वृषाद्रि शृंगे सप्तमी विभक्ति एकवचनम् संसेवते चंदन वृक्ष वायुः समागतान् विष्णु विलोकनाय संसारतापं हरतीव नूनं सद्यः प्रवेशमात्रेण वृषाद्रिशृङ्गे इति दृशं शैलपदं विचार्य भुवि स्थितं पुष्करपत्रनेत्रः विहर्तु कामो रमया च सार्धम् ततः प्रतस्थे निज पार्षदैश्च इति दृशं शैलपदं विचार्य भुवि स्थितं पुष्करपत्रनेत्रः विहर्तु कामो रमया च सार्धम् ततः प्रतस्थे निज पार्षदैश्च इति ईदृशम அது இதீதृशம் போன ஸ்லோகத்துல ஹரதி இவ வந்த மாதிரியே இந்த இடத்துல இதீதृशம் சவர்ண தீர்க்க சந்தி இதி ஈதृशம் शैलपदं विचार्य भुवि स्थितं पुष्करपत्रनेत्रः विहर्तु कामः रमया च सार्धम् ततः प्रतस्थे निज पार्षदैः च இப்ப இந்த இடத்துல அடுத்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் வந்து பை இட் செல்ஃப் அது வந்து அன்வயம் பண்ண முடியும் பட் என்னன்னாக்கா அடுத்த ஸ்லோகத்தை தனியா அன்வயம் பண்ண முடியல அது வந்து 18th ஸ்லோகத்தோடையும் சேர்க்க முடியல அதனால இந்த ஸ்லோகத்தோட 16 and 17 சேர்த்து அன்வயம் பண்ணிக்கிறோம் ஏன்னாக்கா இந்த 17th படிச்சு பார்ப்போம் அப்ப அது தனியா அன்வயம் பண்ண முடியல அதனால இந்த 16th சேர்க்க போறோம் இப்போ आरुह्य चानंद विमानमेतत् दिव्यं तथा खेतरमात्मतुल्यं गंधर्व विद्याधर किन्नरैश्च सुरासुरैः सेवितमादरेण आरुह्य चानंद विमानमेतत् दिव्यं तथा खेतरमात्मतुल्यं गंधर्व विद्याधर किन्नरैश्च सुरासुरैः सेवितमादरेण இப்ப இந்த இடத்துல ஆனந்த விமானத்தை ஏறி பாக்கி வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுருவோம் அந்த திவ்யம் கேச்சரம் ஆத்மதுல்யம் கந்தர்வ வித்யாதர கிண்ணரைஹி சுராசுரைஹி சேவிதம் எல்லாம் ஆனந்த விமானத்துக்கு விசேஷணமா போறது
சோ இப்ப அந்த பேசிக் இது ஃப்ரேஸ் நமக்கு அந்த ஸ்லோகத்துல என்ன வருதுன்னாக்கா ஆனந்த விமானம் ஆருஹ்ய, அந்த ஆனந்த விமானத்தை ஏறி அப்புறம் என்ன பண்ணார் பெருமாள். So the shloka is not complete by itself. அடுத்த ஸ்லோகம் பார்த்தாக்கா அவ அந்த சுனந்த நந்தர் பார்ஷதர்கள் அவ வந்து சத்ரா சாமரம் தான் எடுத்துட்டு அவ வந்து சேவிச்சாங்கிற மாதிரி போயிடுறது. சோ அதனால இந்த 16th 17th நம்ம சேர்த்து அன்வயம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. இப்ப அதனால இந்த 16th 17th சேர்த்து அன்வயம் பண்ணாக்க என்ன வருங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ததஹா, ததஹாங்கிறது எங்க இருக்கு, இந்த 16th கடைசி லைன்ல இருக்கு. ததஹா இதி புஷ்கர நேத்ரஹா புஷ்கர பத்ர நேத்ரஹா புவிஸ்திதம் ஈத்ருஷம் சைலபதம் விசார்ய ரமயா ச பார்ஷதைஹி நிஜ பார்ஷதைஹி ச சார்த்தம் விஹர்த்து காமஹா கந்தர்வ வித்யாதர கிண்ணரைஹி சுராசுரைஹி ச ஆதரேண சேவிதம் திவ்யம் खेचरम तथा आत्मतुल्यम एतद् आनंद विमानम आरुह्य प्रतस्थे கிளம்பினார்ங்கிறது அந்த 16th ஸ்லோகத்துல இருந்து கடைசியில முடிச்சுக்கிறோம். ஏன்னா ஆருஹ்யங்கிறது 11th பதமா இருக்கு இல்லையா. சோ ஏறிண்ட பிறகு ஆஃப்டர் கிளைம்பிங் அந்த துவாவும் 11th they will look for an ending verb because after doing this he did this, அது முடிக்கணும். சோ அந்த எக்ஸ்ட்ரா வேர்ப் ஒண்ணுக்கு அபேட்சிக்கும். சோ ஆருஹ்யன்னு விட முடியாதுங்கிறதுனால இந்த பிரதஸ்தேவை கொண்டு அங்க சேர்த்துக்கிறோம். அந்த விமானத்தை ஏறி கிளம்பினார், ஏறிண்டு கிளம்பினார் பெருமாள் இங்க திருமலைக்கு எழுந்தருளத்துக்கு. ததஹா பிறகு இதி புஷ்கர பத்ர நேத்ரஹா இதி இவ்வாறு புஷ்கர பத்ர நேத்ரஹா, புஷ்கரம்னா தாமரை, தாமரையினுடைய இலை, பத்ர நேத்ரஹா அந்த மாதிரி கண்களை உடைய இந்த பெருமாள் புவிஸ்திதம். இப்ப இந்த ஸ்லோகங்கள் இந்த வர்ணனைகள் எல்லாமே வந்து சத்குரு உவாச்சன்னு அந்த நரேஷன் பார்ட்லயே தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. திருமலை எப்படி இருக்குங்கிறதுதான் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கா. சோ ததஹா இதி புஷ்கர பத்ர நேத்ரஹா இவ்வாறு அந்த தாமரை இலைய மாறி கண்களை உடைய பெருமாள் புவிஸ்திதம் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஈத்ருஷம் சைலபதம் விசாரிய, ஈத்ருஷம் இப்படி இருக்கக்கூடிய அந்த மலப்பிரதேசத்தை விசாரிய அத ஒரு மாதிரி மனசுல யோசிச்சு வச்சுண்டு ரமயாச்ச லக்ஷ்மியோடையும் நிஜ பார்ஷதைஹீச்ச தன்னுடைய பார்ஷதர்களோடையும் கூட சார்த்தம் விஹர்த்து காமஹா விளையாடுவதற்கு ஆசை உள்ளவராக கந்தர்வ வித்யாதர கிண்ணரைஹி கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் கிண்ணறர்கள் இவர்களாலும் சுராசுரைஹி தேவர்களாலும் அசுரர்களாலும் ஆதரேன சேவித்தம் ஆதரவோடு சேவிக்கப்பட்ட திவ்யம் திவ்யமான கேச்சரம் ஆகாசத்தில் போகக்கூடிய ததா அவ்வாறே ஆத்மதுல்யம் தனக்கு ஏத்ததான ஆத்மதுல்யம் ஏதத் ஆனந்த விமானம் இந்த ஆனந்த விமானத்தை ஆருஹ்ய ஏறிக்கொண்டு பிரதஸ்தே கிளம்பினார். எங்க ததஹா பிரதஸ்தே அந்த வைகுண்டத்துல இருந்து கிளம்பினார், அங்கே இருந்து கிளம்பினார். சோ அந்த ததஹாவை இங்க சேர்த்துக்கலாம். ததஹா பிரதஸ்தே வைகுண்டத்திலிருந்து கிளம்பினார் டுவர்ட்ஸ் திருமலை. இன்னும் ஒரு தடவை பிரதிபதார்த்தம் சொல்றேன். இதி இவ்வாறு புஷ்கர பத்ர நேத்ரஹா தாமரையுடைய இலை போன்ற கண்களை உடைய பெருமாள் புவிஸ்திதம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஈத்ருஷம் சைலபதம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த முன்னாடி வந்த ஸ்லோகங்கள்ல டிஸ்கிரைப் பண்ணப்பட்ட இந்த திருமலை இந்த மலப்பிரதேசத்தை விசாரிய சிந்தித்து ரமயாச்ச நிஜ பார்ஷதைஹீச்ச சார்த்தம் லக்ஷ்மியோடவும்
தன்னுடைய பார்ஷதர்களோடும் கூட விஹர்த்து காமஹா விஹாரம் செய்வதற்கு ஆசை உள்ளவராக கந்தர்வ வித்யாதர கிண்ணரைஹி சுராசுரைஹி ச ஆதரேண சேவிதம் கந்தர்வர்களாலும் வித்யாதரர்களாலும் கிண்ணறர்களாலும் தேவர்களாலும் அசுரர்களாலும் ஆதரேண ஆதரவோடு சேவிதம் சேவிக்கப்பட்ட வணங்கப்பட்ட திவ்யம் கேச்சரம் திவ்யமான அந்த ஆகாசத்தில் செல்லக்கூடியதான ததா ஆத்ம துல்லியம் அவ்வாறே ஆத்ம துல்லியம் தனக்கு ஏற்றதான ஏதத் ஆனந்த விமானம் இந்த ஆனந்த விமானத்தை ஆருஹ்ய ஏறிக்கொண்டு ததா பிரதஸ்தே அங்கிருந்து கிளம்பினார் அந்த வைகுண்டத்திலிருந்து கிளம்பினார். இதுக்கு யாரா பதபரிச்சயம் பண்றேடா இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கும் சேர்த்து? If someone can volunteer, you can do it. சரி, இதுல வந்து ஆருஹ்ய ஆருஹ்ய இதி ஈத்ருஷம் இதிங்கிறது அவ்யயம் ஈத்ருஷம் சைலபதம் ஈத்ருஷ சைலபதம்ங்கிறது நபும்சகலிங்கம் த்விதியா விபக்தி. சோ ஈத்ருஷமும் அதே மாதிரி நபும்சகலிங்கம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். இப்படிப்பட்ட மலப்பிரதேசத்தை விசாரிய விசாரியங்கிறது ல்யபந்தம் அவ்யயம். புவிங்கிறது பூ சப்தம் அதோட சப்தமி விபக்தி. ஸ்திதம் அது சைல பதம்க்கு போறது அதனால அது த்விதியா விபக்தி ஏகவச்சனம். புஷ்கர பத்ர நேத்ரஹ புஷ்கரஸ்ய பத்ரம் புஷ்கரபத்ரம் புஷ்கரபத்ரம் இவ நேத்ரே யஸ்ய சஹ. இந்த இடத்துல புஷ்கர பத்ர நேத்ர மூணு வார்த்தைகள் இருக்கு. மூணு வார்த்தையை விட்டுட்டு இன்னொரு தனியா இருக்கிற அந்நிய பதார்த்தமான அந்த பெருமாளுக்கு போறது வார்த்தை. சோ நம்ம பகுவிகி கொண்டு வந்துக்கணும். அதனால புஷ்கரஸ்ய பத்திரம் புஷ்கர பத்திரம் தாமரையினுடைய இலை. அந்த தாமரை இலை போன்று கண்கள் எவருக்கோ அவர். சோ புஷ்கர பத்திரஸ்ய பத்திரம் புஷ்கர பத்திரம் புஷ்கர பத்திரம் இவ நேத்ரே யஸ்ய சஹ. இந்த புஷ்கர பத்திரம்ங்கிறது சிங்குலர்ல சொன்னா போறோம். அந்த நேத்ரேங்கிறது த்விவச்சனத்துல சொல்லிக்கிறோம். விஹர்த்து காமஹா விஹர்த்தும் காமயதே இது விஹர்த்து காமஹா விளையாடுவதற்கு ஆசைப்படுகிறார். அதனால விஹர்த்து காமஹா. ரமயாங்கிறது வந்து ரமா சப்தம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ச சார்த்தம் அதெல்லாம் அவ்யயங்கள். ததஹாங்கிறது வந்து தசில் பிரத்யயம் அங்கிருந்து இந்த ஃப்ரம்ங்கிற அர்த்தம் கொடுக்கக்கூடியது அது அவ்யயம். பஞ்சமி விபக்தி அர்த்தத்தை கொடுக்கும் ஆனா வந்து அது அவ்யயம். பிரதஸ்தே பிரதஸ்தேங்கிறது லிட். நிஜ பார்ஷதைஹி அது வந்து திருத்தியா விபக்தி பகுவச்சனம். பார்ஷதைஹி பார்ஷதர்களோடு வரதுனால திருத்தியா விபக்தி பகுவச்சனம். சங்கிறது அவ்யயம். அடுத்த ஸ்லோகத்துல ஆருஹ்யங்கிறது ல்யபந்தம் அவ்யயம். சங்கிறது அவ்யயம். ஆனந்த விமானம் ஆனந்த விமானத்தை ஏரின்னு வர்றதுனால இந்த இடத்துல த்விதியா விபக்தி. சோ எல்லா விசேஷணங்களும் த்விதியா விபக்தியில வர போறது. ஆனந்த விமானம் ஏதத் திவ்யம் கேச்சரம் ஆத்மதுல்யம் சேவிதம் எல்லா வேர்ட்ஸுமே த்விதியா விபக்தி. ஏதத்துங்கிறது ஏதத் சப்தம் நபும்சகலிங்கம் அதோட த்விதியா விபக்தி ஏகவச்சனம். திவ்யம்ங்கிறது அதே மாதிரி த்விதியா விபக்தி சொல்லியாச்சு. ததாங்கிறது அவ்யயம். கேச்சரம்ங்கிறது கேச்சரதி இது கேச்சரம் ஆகாசத்தில் நகர்கின்றது. இட் மூவ்ஸ் அபவுட் இன் தி ஸ்கைங்கிறதுனால கேச்சர. அந்த நாமதேவரோட கதையில இந்த
அவரோட குரு பாண்டுரங்கன் அனுப்புவாரு யசோதா கேச்சர். அந்த கேச்சர்ங்கிறது இந்த கேச்சரங்கிற வார்த்தை. ஆத்மதுல்யம், ஆத்மனா துல்லியம், ஆத்மதுல்யம் தனக்கு சூட்டபிள் ஃபார் his self. ஆத்மதுல்யம் தனக்கு ஏற்றது. கந்தர்வ வித்யாதர கிண்ணரைஹி அது திருத்தியாந்தம் பதம். அது சேர்க்கறது துவந்தத்துல சேர்ந்துடணும். கந்தர்வாஹாச்ச வித்யாதராஹாச்ச கிண்ணராஹாச்ச கந்தர்வ வித்யாதர கிண்ணராஹா சங்கிறது அவ்யயம். சுராசுரைஹி சுராஹாச்ச அசுராஹாச்ச சுராசுராஹா பிளஸ் தைஹி திருத்தியா பகுவச்சனம் வந்துருது. சேவிதம்ங்கிறது சேவிக்கப்பட்டது, அதனால தப்பிரத்யம் திருத்தியா பக்தி ஏகவச்சனம். ஆதரேண ஆதரவோடு, அதனால திருத்தியா பக்தி ஏகவச்சனம். விதீத்ருஷம் சைலபதம் விசார்ய भुवि स्थितं पुष्करपत्रनेत्रः विहर्तु कामो रमया च सार्धं ततः प्रतस्थे निजपार्षदैश्च आरुह्य चानन्दविमानमेतद्दिव्यं तथा खेचरमात्मतुल्यं गन्धर्वविद्याधरकिन्नरैश्च सुरासुरैः सेवितमादरेण. இந்த ஆனந்த விமானத்துல ஏறிண்டு பெருமாள் அங்கிருந்து கிளம்பிட்டார். அடுத்தது ஜகத்பதம் தம் பரிசேவமானாஹ சுநந்தநந்தாதிக பார்ஷதாஸ்ச छत्रं च वालव्यदनं कराभ्यां गृह्णन्त एवानुययुर्मुकुन्दम् जगत्पतुं तं परिसेवमानाः सुनन्दनन्दादिकपार्षदाश्च छत्रं च वालव्यदनं कराभ्यां गृह्णन्त एवानुययुर्मुकुन्दम् जगत्पतुं तं परिसेवमानाः सुनन्दनन्दादिक पार्षदाः च छत्रं च वालव्यदनं कराभ्यां गृह्णन्तः एव अनुययुः मुकुन्दम्. गृह्णन्तः एव अन्नर्थ उपसर्गो लोपमायिडुत्तु. एव अनुययुः एव अनुययुः दीर्घसन्धि. अनुययुर् मुकुन्दम्, अनुययुः मुकुन्दम् उपसर्गसन्धि. जगत्पतुं तं परिसेवमानाः सुनन्दनन्दादिक पार्षदाः च छत्रं वालव्यदनं कराभ्यां गृह्णन्तः एव मुकुन्दम् अनुययुः. அந்த கடைசியில மட்டும்தான் கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கு, பாக்கியெல்லாம் அதே ஆர்டர்ல தான் இருக்கு. ஜகத்பதும் தம் பரிசேவமானாக, அந்த ஜகத்துக்கே பத்தியா இருக்கக்கூடிய அவரை, அந்த பெருமாளை பரிசேவமானாகா பரிதா சேவமானாகா சுற்றி சேவை பண்றா. சரௌண்டிங் ஹிம், அவருக்கு எல்லா சேவையும் பண்றா. யாரு? சுனந்த நந்த ஆதிக்க பார்ஷதாக. சுனந்தன் நந்தன் முதலிய பார்ஷதர்கள், பகவத் பார்ஷதர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவெல்லாம் சத்திரம் கொடை, வாலவியஜனம் சாமரம். அது வாலவியஜனம்னா அது அந்த இது வாலு அந்த இதனால பண்றதுனால அது வாலவியஜனம்னு பேரு. அந்த டெய்ல் ஆஃப் தட் அனிமல் வச்சு பண்றதுனால வாலவியஜனம். இது சத்திரத்தையும் வாலவியஜனத்தையும் கராபியாம் கிருஹந்தஹா கைகளினால் ஸ்வீகரித்திருக்கிற கூடிய இந்த சுனந்த நந்தாதிக பார்ஷதாக அவளுக்கு போறது அந்த கிருஹந்தஹா. அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா சத்திரம் வாலவியதனம் கராபியாம் கிருஹந்தஹா கைகளினால் இந்த சத்திரத்தையும் வாலவியதனத்தையும் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பார்ஷதாக முகுந்தம் அனுயயுகு கிருஹந்தஹா ஏவ. இதெல்லாம் எடுத்துட்டே with all the paraphernalia முகுந்தம் அனுயயுகு முகுந்தனை அனுயயுகு பின்தொடர்ந்தனர்.
ஜெகத்பதியான அவரை பரிசேவமானாக சேவை செய்து கொண்டிருப்பவர்களான சுனந்த நந்தாதிக பார்ஷதாக சுனந்தன் நந்தன் முதலிய பார்ஷதர்கள் சத்திரம் பாலவ்யதனம் ச கராபியாம் கிருண்ணந்தா ஏவ சத்திரத்தையும் அந்த வேதனத்தையும் அந்த விசிறியையும் கராபியாம் கைகளினால் எடுத்துக்கொண்டவர்களாக முகுந்தம் அனுயு முகுந்தனை பின்தொடர்ந்தனர். ஜெகத்பதுங்கிறது துவிதியா விபக்தி. ஜெகதா பதி ஜெகத்பதி ஜெகத்துக்கு பதி. இந்த ஜெகத்பதுங்கிறது துவிதியா விபக்தி ஏகவச்சனம். தம்ங்கிறது தத் சப்தம் சஹ தௌதே தம். பரிசேவமானாக அது பரிங்கிறது உபசர்க்கம் வந்திருக்கு. சேவத்தேங்கிறது ஆத்மநேபதி தாத்துங்கிறதுனால சேவமானாக வந்து பிரசன்ட் கண்டினியூஸ்ல வந்திருக்கு. சத்ரு வராம சத்ரு இஸ் ஃபார் பரஸ்மைபதி பட்டன்னு கச்சன்னு எல்லாம் வருது. பட் இந்த இடத்துல பரிசேவன்னு வராது, ஏன்னா அது ஆத்மநேபதிங்கிறதுனால ஷானச்சு வந்திருக்கு. பரிசேவமானஹா இந்த இடத்துல ப்ளூரல் பரிசேவமானாஹா பிரதமா பக்தி பகுவச்சனம். சுனந்த நந்தாதிக பார்ஷதாக சுனந்தः நந்தः ஆதிஹி ஏஷாந்தே. இந்த ஆதிஹி ஆதி சொல்லணும், ஏன்னா ரெண்டு இருக்கிறதால. இவர்கள் முதலானவர்கள் எவர்களுக்கோ அவர்கள் அந்த பார்ஷதர்களுக்கு போறது. சோ சுனந்தன் நந்தன் ஆதி ஏஷாந்தே சொல்லிட்டு சுனந்த நந்தா தயா போட்டுடணும். அந்த ஆதிக்கங்கிறது கப்ரத்தையும் வந்து சுவார்த்தத்திலேயே வரும். சுனந்தா தயானாலும் ஒண்ணுதான், சுனந்தாதிகானாலும் ஒண்ணுதான், அதே அர்த்தத்தை தான் வருது. அர்த்தம் மாறுறது இல்லை அந்த கப்ரத்தையும் வரதுனால. இந்த இடத்துல சம்டைம்ஸ் அல்பார்த்தத்துல வரும், சுவார்த்தத்திலயும் வரும், அல்பார்த்தத்துல வரும். இப்போ விரக்ஷகா சொன்னாக்கா மரம், விரக்ஷகா சொன்னா சின்ன மரம், பாலகான பையன், பாலகான சின்ன பையன். பட் இந்த இடத்துல அந்த அர்த்தம் மாறல, சுவார்த்தத்துல வந்திருக்கு, தன்னுடைய அர்த்தத்திலேயே வந்திருக்கு. பார்ஷதாக. அப்புறம் சத்திரம் வாலவேதனம் இதெல்லாம் வந்து சத்திரத்தை வாலவேதனத்தை துவிதியா விபக்தி. கராபியாம்ங்கிறது வந்து கரேண கராபியாம் கரைஹி கைகளினால், அதனால திருத்தியா விபக்தி த்விவச்சனம் கராபியாம்ங்கிறது. அப்புறம் கிருண்ணந்தகாங்கிறது கிருண்ணன் கிருண்ணந்தௌ கிருண்ணந்தகா சத்ரு பிரத்யம், அதுக்கு வந்து ப்ளூரல். சோ பிரதமா விபக்தி பகுவச்சனம் கிருண்ணந்தகா வந்துருக்கு. அது வந்து பார்ஷதாகாக்கு போறது. ஏவங்கிறது அவ்வியம். அனுயயுஹு பின்தொடர்ந்தனர். அனுங்கிறது உபசர்க்கம், யயுஹுங்கிறது பகுவச்சனம், பிரதம புருஷ பகுவச்சனம், லிட் பிரயோகம். முகுந்தம்ங்கிறது துவிதியா விபக்தி ஏகவச்சனம். இந்த முகுந்தாங்கிற சப்தம் பார்த்தோம்னாக்கா முகும் ததாதி முகுந்தஹா. முகும்னாக்க என்னன்னா நிர்வாண மோக்ஷ வாசகம், மோட்சத்தை கொடுக்கிறாருங்கிறதுனால முகுந்தன்னு பேரு. இல்லைனாக்கா முகும் பக்தி ரச பிரேம பிரவச்சனம் பிரேம வச்சனம் வேத சம்மதம் எஸ் தத் ததாதி விப்ரேபியா முகுந்தஹா தேன கீர்த்திதா அப்படின்னு பிரம்ம வைவர்த்தத்துல இருக்கான். ஒரு டெரிவேஷன் இருக்கு, வேற வேற டெரிவேஷன்ஸ் இருக்கு, அதுல சும்மா ஒண்ணு ரெண்டு. முகும் பக்தி ரச பிரேம வச்சனம் வேத சம்மதம், பக்தியோட இருக்கக்கூடியது, வேதத்துக்கு சம்மத்தமா இருக்கக்கூடிய அந்த இதை யஹா தத் ததாதி விப்ரேபியா, எவர் பிராமணர்களின் பொருட்டு அதை கொடுக்கிறாரோ முகுந்தஹா தேன கீர்த்திதா, பக்தி ரசத்தை கொடுக்கிறாருன்னு அர்த்தமா முகுந்த சப்தத்துக்கு. சரி. ஜகத்பதும் தம் பரிசேவமானாஹ சுனந்தநந்தாதிக பார்ஷதாஸ்ச சத்ரம் ச வாலவ்யதனம் கராபியாம் கிருண்ணந்த ஏவானுயயுர்முகுந்தம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்காதா இந்த 7-8 ஸ்லோகங்கள்ல இன்னைக்கு படிச்சதுல? ஒரு தடவை இன்னைக்கு படிச்ச ஸ்லோகங்கள்லாம் யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்களா?
Can someone volunteer, please? To just read the shlokas that we read today. Aradhika madam படிக்கிறீங்களா? அவ எஸ்கே ஸ்ரீபிரியாங்கிறவா நீங்க படிக்கிறீங்களா? படிங்க மேடம், அவா படிக்கட்டும். இப்ப வரதா பாருங்க. அன்மியூட் பண்ணிக்க முடியறதா ஸ்ரீபிரியா மேடம்? ஏன் வரல தெரியலையே. I think you should also unmute yourself. Yeah, now கேக்குறதா? கேக்குறது. Thank you. व्याघ्रश्च सिंहा हरिणाश्च तत्र क्रीडन्ति गावो महिषाश्वक्रीशा परस्परं प्रेम विचेष्टितेव विष्णुप्रजात्वं च निरूपयन्ति. எனக்கு இதுல கொஞ்சம் முன்னால பண்ண முடியுதா? 21, 22 கொஞ்சம் மேல வரணுமா இருக்கு? ஓகே ஓகே. வந்தது. மிருகுர்வசிஷ்டோபி ச நாரதश्च மிருகண்டு शुनुर्भगवन् शुकश्च तथैव मन्यं पुण्यश्व सर्वे तथैव मन्ये मनुष्यश्च सर्वे तथैव मन्ये मुनयश्च सर्वे स्ववासमिच्छन्ति गृहासु नित्यम्. अप्राकृतं गृहासु नित्यम्. गुहासु नित्यम्. अप्राकृतं रूपमुपेत्य विष्णुं प्रवेशमात्रेण अप्राकृतं स्थानमिदम्. ओके. अप्राकृतं स्थानमिदं हि नूनं. மேம் அந்த ஏரோ மார்க். தேங்க் யூ. அப்ராக்ருதம் ஸ்தானமிதம் ஹி நூனம் இமே ஜனாஸ்தே பசுபக்ஷிணாश्च அப்ராக்ருதம் ரூபமுபேத்ய விஷ்ணும் பிரவேசமாத்ரேன பஜந்தி ஹந்த संसेवते चन्दनु वृक्षवायुः समागतान् विष्णुविलोकनाय. संसारतापं हरतीव सद्य प्रवेशमात्रेण वृषा त्रिशृङ्गे इति दृशं शैलपदं विचार्य भुवि स्थितं पुष्करपत्रनेत्रः बिहर्तुकामो रमया च सार्धम् ततः प्रतस्ते निजपार्श्वतैश्च आरुह्य चानन्द विमानमेतं दिव्यं तथा केचरमात्मतुल्यं गन्धर्वविद्याधर किन्नरैश्च सुरासुरैः सेवितमादरेण. सेवितम् आदरेण. जगत्पतिं तं परिसेवमानाः सुनन्दनन्दादिकपार्षदाश्च
छत्रं च वालयन् वालव्यजनं कराभ्यां गृहणन्त युयुर्मुकुन्दम्. இந்த கடைசி லைன் மட்டும் கிருஹந்த அந்த எண்ண முன்னாடி படிச்சுக்கணும். கிருஹந்த ஏவானு முகுந்தம். கிருஹ்ணந்த ஏவானு யயுர்முகுந்தம். இந்த கிருஹணந்தா படிக்கிறேன் இல்லையா, அந்த இஹோட சேர்ந்து சம்யுக்தாட்சரம் வந்துன்னா நம்ம முன்னாடி அத உல்டா பண்ணி படிப்போம் இல்லையா. இப்ப பிரஹ்மான்னு எழுதுவோம், ஆனா படிக்கிறோம் இல்லையா. கிருஹந்த கிருணந்த கிருணந்த ஓகே கிருணந்த கிருஹந்த இஹ் சவுண்டும் கேட்கணும். கிருஹந்த கிருஹந்த ஏவானு முகுந்தம். சாது படிதம். முகுந்தம். ஜக்ரா அவ்வளோ இல்லையா? அவ்வளவுதான் இருக்கு. ஓகே மேடம், தேங்க்யூ. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பதே. ராதே கிருஷ்ணா.